வாஷிங்டனுக்கு விடுக்கப்பட்ட இறுதி எச்சரிக்கை. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு ஒரு இக்கட்டான நிலையை உருவாக்கியுள்ளது. அமெரிக்கா முடிவெடுப்பதற்கான நேரம் முடிந்துவிட்டது என ஈரான் பகிரங்கமாக அறிவித்துள்ளது. மறுபுறம் ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் இருந்தபடி ட்ரம்ப் வழங்கிய பதிலடி என்ன? உலக நாடுகளை உலுக்கிக் கொண்டிருக்கும் இந்த மோதலின் பின்னணி என்ன? நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கை வெள்ளை மாளிகையை அதிர வைத்துள்ளது. அமெரிக்கா முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் சுருங்கிவிட்டன என ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரான் விதித்துள்ள 1 மாத காலக்கெடு ரஷ்யா, சீனா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் நிலைப்பாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் என அனைத்தும் அமெரிக்காவை ஒரு முட்டுச்சந்துக்கு கொண்டு வந்துள்ளதாக IRGC கூறுகிறது. ஈரான் சொல்வது என்ன தெரியுமா? ட்ரம்ப் இப்போது 2 முடிவுகளில் ஒன்றைதான் எடுக்க வேண்டும். ஒன்று, சாத்தியமே இல்லாத ஒரு பயங்கரமான இராணுவ நடவடிக்கை. இல்லையெனில் ஈரான் விதிக்கும் நிபந்தனைகளை ஏற்று ஒரு மோசமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது. இந்த 2ஐ தவிர ட்ரம்பிற்கு வேறு வழியே இல்லை. மறுபுறம் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் தொடர்புடைய தஸ்னீம் செய்தி நிறுவனம் ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா முன்மொழிந்த 2 மாத கால போர் நிறுத்தத்திற்கு பதிலாக ஈரான் 14 அம்ச பதில் ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. அமெரிக்கா 60 நாட்கள் அவகாசம் கேட்ட நிலையில் அனைத்து பிரச்சினைகளும் 30 நாட்களுக்குள் தீர்க்கப்பட வேண்டும் என ஈரான் பிடிவாதம் பிடிக்கிறது. வெறும் போர் நிறுத்தம் மட்டும் போதாது, போரையே முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதே ஈரானின் நோக்கம். ஈரானின் இந்த அதிரடி திட்டம் இப்போது ட்ரம்பின் மேசைக்கு சென்றுள்ளது. சனிக்கிழமை மாலை புளோரிடாவில் ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் ஏறுவதற்கு முன் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் ஈரானின் இந்த புதிய திட்டத்தை தான் மதிப்பாய்வு செய்யவிருப்பதாக தெரிவித்தார். ஆனால் ஈரானின் நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று என்னால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை என சுருக்கமாக முடித்துக் நாம் இப்போது மத்திய கிழக்கில் இருந்து வெளியேறினால் ஈரான் மீண்டும் தன்னை வலுப்படுத்திக் கொள்ள 20 ஆண்டுகள் ஆகும். ஆனால் நாம் இப்போது வெளியேறப் போவதில்லை என்று ட்ரம்ப் தனது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளார். ஒப்பந்தம் செய்யாமல் இருப்பதே நல்லது என அவர் முன்னர் கூறிய கருத்தையும் இப்போது மறுத்துள்ளார். இதன் மூலம் அமெரிக்கா ஒரு நீண்ட கால மோதலுக்கு தயாராகிவிட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஈரான் கொடுத்துள்ள 30 நாள் காலக்கெடு, ட்ரம்ப் வைத்துள்ள வெளியேற மாட்டோம் என்ற பிடிவாதம், இவை அனைத்தும் உலகை ஒரு 3ஆம் உலகப் போரின் விளிம்பிற்கு கொண்டு செல்லுமா அல்லது ஒரு ராஜதந்திர ஒப்பந்தம் எட்டப்படுமா? ஈரானின் இந்த துணிகரமான எச்சரிக்கை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ட்ரம்ப் பணிந்து போவாரா அல்லது போர் முரசு கொட்டுவாரா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ்.